1799 ஆண்டு. பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடிய காலம். அப்போதுதான் கோலார் தங்க வயல்ல சுரங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஏழை பாமர மக்கள் தங்கள் பட்டினியை போக்கவும் குழந்தைகளை காப்பாற்றவும் கேஜிஎஃப்க்கு வேலைக்கு போறாங்க. இதோட தங்கள் எதிர்காலமே மாறப்போகுது, தங்களோட குழந்தைகளை படிக்க வைத்து நல்ல நிலைமையில ஆக்கிவிடலாம்னு கனவுகளோட மக்கள் அங்க போறாங்க. தங்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அங்கு பயனடைஞ்சது ஆங்கிலேயர்கள் தான். முதல் பகுதியை பார்க்காதவங்க முதல் பகுதியை பார்த்துட்டு இரண்டாம் பகுதிக்கு வாங்க. அதோட லிங்கு ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுத்துருங்க. ஆங்கிலேயர்கள் வசிப்பதற்காக பல கட்டிடங்கள் கட்டப்படுது. கிளப்பு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், முழு நேர மின்சாரம், கேஜிஎஃப்லேருந்து மும்பைக்கு ட்ரெயின் வசதி, இப்படி கேஜிஎஃப் மிகப்பெரிய அளவில் வளருது. அதற்கு மினி இங்கிலாந்து பேரும் வைக்கிறாங்க. ஆனால் மறுபுறம் வேலைக்கு சென்ற மக்கள் குடிசைகளில் வசிக்கிறாங்க. மிகவும் கடினமான வேலை செய்தும் அவர்களோட நிலைமை பரிதாபகரமாக காணப்பட்டது. அங்கு வேலை செய்தவர்களில் குறைந்தது 6000 பேராவது இறந்திருப்பாங்க. தங்கம் எடுப்பதற்காக உருவாக்கப்படும் சுரங்கம் மிகவும் சிறிதாக காணப்படும். பல நேரங்களில் மண் இடிந்தும் பாறைகள் இடிந்தும் உயிரிழப்பு ஏற்படும். இதில் காயம் ஏற்பட்டு கைகால்கள் இழந்தவங்க அநேகம் பேர். சுரங்கத்தில் இறங்கும்போது விஷவாயுக்கள் அதிகமாக காணப்படும். அதை சுவாசித்து ஏராளம் பணியாட்கள் இறந்திருக்காங்க. சுரங்கத்தில் விஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற சுரங்கத்துக்குள்ள பறவைகளை விடுவாங்க. அந்த பறவை வெளியே பறந்து வந்தால் மட்டும் அங்கே விஷவாயு இல்லைன்னு உறுதி செய்வாங்க. பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டுவதால் அங்கே வாயு மிகவும் குறைவாக இருக்கும். மேலும் வெப்பம் அதிகமாக காணப்படும். 50 டிகிரி செல்சியஸுக்கும் மேலதான் வெப்பம் காணப்படும். 1897 சுரங்கத்தில் ஏற்பட்ட மண் சரிவால் 50 பேர் இறந்திருக்காங்க. அதன் பிறகு பயத்தால் யாரும் வேலைக்கு போகலை. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அவங்கள அடித்து கொடுமை பண்ணி மறுபடியும் வேலை செய்ய வச்சாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கேஜிஎஃப்பை இந்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அங்கே வேலை பார்த்த மக்களோட கஷ்டங்கள் மாறலை. தங்கத்தை விட தங்கம் எடுப்பதற்கான செலவு அதிகமானதால் தங்கம் எடுப்பதையே அரசாங்கம் நிறுத்தியது. கேஜிஎஃப்ல வேலை பார்த்த மக்களுக்கு மாற்று தொழில் வழங்கலை. போதுமான ஓய்வூதியமும் கிடைக்கல. பல கனவுகளோட வந்து பல ஆண்டுகளா தலைமுறையாக வேலை பார்த்த மக்கள் பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாங்க.